ஜென்ரலா இந்த எழுதி படிக்கிறது, இந்த ரீட் பண்ணி படிக்கிறத விட இந்த இமேஜஸ் வந்து நம்ம பிரெயின்ல வந்து ரொம்ப அழகாவே வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப நம்ம சினிமா பாக்குறோம், பிலிம்ஸ் பாக்குறோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நமக்கு ஒரு டைம் பார்த்தாலே அதோட கதைகளை வந்து நம்மளால ஈஸியா வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியுது இல்லையா? இதுதான் வந்து இமேஜ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இதை வந்து எப்படி வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த புக் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இப்ப இந்த புக் எடுத்துக்கிறோம்னா இதுல பார்த்தோம்னா இந்த இந்த லெட்டர்ஸ், இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், இந்த லெட்டர்ஸ் வந்து எந்த கலர்ல எழுதி இருக்கு, கீழே ஒரு பர்சன் இருக்காங்க, பர்சனோட தலை வந்து எந்த கலர்ல இருக்கு, அவங்க ஃபேஸ் என்ன கலர்ல இருக்கு, கீழே வந்து ஆத்தர் நேம் என்ன எழுதிருக்கு, ஜோசப் மார்ஃபின் எழுதியிருக்கும், அண்ட் சைட்ல வந்து ஒரு பேட்ச் இருக்கா இல்லையா, ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருக்கும், அந்த பேட்ச் என்ன கலர்ல இருக்கு, அண்ட் சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு லோகோ ஏதாச்சும் இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன திங்க் கையில எடுத்தாலுமே அந்த திங்குக்குள்ள என்னென்ன எந்தெந்த பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைகிட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு அப்சர்வேஷன் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது வந்து எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு எஸ்ஏ படிக்கும் போதும் சரி, இல்ல ஏதாவது அவங்க வந்து ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்காங்க, கான்செப்ட் படிச்சுட்டு இருக்காங்கனாலுமே அந்த புக்ல அந்த லைன் எந்த இடத்துல இருந்துச்சு, அந்த பேராகிராஃப் எந்த இடத்துல இருந்துச்சு, சைட்ல இமேஜஸ் இருந்துச்சா, அந்த இந்த இமேஜ்குள்ள ஏதாவது எழுதி இருந்தாங்களா, இது மாதிரி நோட்டீஸ் பண்ணி அவங்க அந்த புக்கோட பேஜே அழகா ஸ்கேன் ஆகும். அவங்க எக்ஸாம் எழுதுறப்போ அந்த புக்கோட பேஜ் சூப்பரா ஸ்கேன் ஆயிடும். இப்படி படிக்கும் போது அவங்க எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து ஷைன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்ததான் இமேஜ் டெக்னிக். உங்க வீட்டுல இருக்கிற திங்ஸையும் நீங்க இதே மாதிரி உங்க குழந்தைகிட்ட சொல்லி அந்த திங்குள்ள என்ன இருந்துச்சு, இது எங்க பார்த்தா அது எங்க பார்த்தா நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்க மெமரி மாஸ்டரி, அவங்க மெமரி வந்து இன்னும் வந்து ஒரு 10 daysலயே வந்து பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாமே அவங்களுக்கு சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நிறைய வேணும்னா என்னுடைய சேனல், யூடியூப் சேனல் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப்புக்கு கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்காக டெடிகேட்டடா வந்து நிறைய ஹிண்ட்ஸ், டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அவங்களோட டெவலப்மெண்ட், கிட்ஸ் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா பேரண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப்.